கெட்டிமலம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகேஷ் எப்படியோ சிவராமன் கிட்ட பேசி அஞ்சலி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அஞ்சலியும் இப்போ வீடு இருக்கிற நிலைமைக்கு நம்ம எந்த உண்மையும் சொல்ல முடியாது அப்படின்னு அங்கிருந்து மகேஷ் கூட வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அஞ்சலி மகேஷை வந்து பயங்கரமா மிரட்டி வைக்கிறாங்க. மகேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க, என்ன இந்த வீட்டில் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணுமா? நீங்க எந்த பொருளை எங்க வைக்கிறீங்களோ அது அங்கதான் இருக்கணுமா? இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி நேரா போயிட்டு ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து வேற இடத்துல வைக்கிறாங்க. இனிமே இது இங்கே தான் இருக்கும், நான் இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் பொம்மையை தூக்கி போட உடனே மகேஷ்க்கு கோவம் வருது. அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, பாரா நீங்க என்ன சைக்கோன்னு சொல்றீங்களா? பாருங்க மகாஜனங்களே, இவர் என்ன சைக்கோன்னு சொல்றாரு. நீங்க பண்றதெல்லாம் வெளியில சொன்னா உங்களை தான் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இனிமே நீங்க அமைதியா இருக்கணும். இந்த வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் நான் தலைகீழா மாத்த போறேன். மாத்தணும், முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கணுமா? எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மகேஷ் கோவமா பேச, அப்ப அஞ்சலி வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, இனிமே இந்த கோவப்பட்டுலாம் கத்தக்கூடாது, கண்ட்ரோல்டா இருக்கணும். மீறி ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஃபோனை போட்டு உங்களை பத்தின மொத்த உண்மையும் சொல்லிடுவேன், நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு கொஞ்சம் கோவமா பேசிட்டு அஞ்சலி, நான் எதுக்காக டென்ஷன் ஆகணும்? நான்லாம் டென்ஷன் ஆக மாட்டேன், நான் இனிமேல் ஜாலியாக இருப்பேன், நீங்கள் தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு மகேஷை மிரட்டிட்டு போக, அஞ்சலி அப்படி பேசினதை கேட்டு மகேஷ் ஆடி போய் நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தீபா இப்போ நம்ம வீடை ரெண்டாக பிரிச்சாச்சு, நம்ம தனியாக சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா லக்ஷ்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இது, இந்த வீடு ரெண்டாக பிரிஞ்சிடுச்சே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போது சிவராமன் இங்கே வராரு. லக்ஷ்மி ஏன் எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, இப்படி தீபா வந்துட்டு புது ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்கா, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, நம்ம வீடு இப்படி பிரிஞ்சு போகுதேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ரகுவும் கேஸும் அங்கே வராங்க. லக்ஷ்மி வந்து பேசுகிறாங்க, வேண்டாம்ப்பா இந்த வீடு ரெண்டாக வேண்டாம், இப்படிலாம் என்னால் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு லக்ஷ்மி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ, ரகு ஒரு பக்கம், அம்மா பணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சுயநலவாதிங்க தான், நீங்கள் ரிட்டைர்மெண்ட் பணம் வாங்கினீங்களே அதில் ஏதாவது ₹1 எனக்கு கொடுத்து உதவி பண்ணீங்களா அப்படின்னு ரகு ஒரு பக்கம் கேள்வியெல்லாம் கேட்க, இதெல்லாம் கேட்டு கேட்டு லக்ஷ்மி இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் தீபாவோட மனசு மட்டும் இறங்கவே இறங்காது. அதுக்கப்புறம் தீபா கேசவன் கிட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்க நமக்கு இந்த வீடு வேண்டாம், நம்ம தனியாக போயிடலாம், தனி கொடுத்துட்டு போயிடலாம், இந்த வீட்டில் நாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு அதை பற்றி கேசவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி ஒரு பக்கம் நம்ம வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி இங்கே வச்சிருக்கிறது சேஃப் கிடையாது, அதனால பாட்டி எப்படியாவது நம்ம அப்பா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறமா பாட்டியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லணும் அப்படின்னு வந்து அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதோட ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.